2026ல கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப் வந்து இவ்வளவு சீக்கிரம் அதுவும் இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னடி சொல்ற? இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, எங்க தஞ்சாவூர் சரௌண்டிங்ல கொடுத்த லேப்டாப் வந்து எனக்கு சர்வீஸுக்கு வரல. தென்காசியிலேருந்து வந்து நம்ம ஷாப்புக்கு சர்வீஸுக்கு வந்திருக்கு. ஏன் திமுங்களா? எப்படி கவர்மெண்ட் லேப்டாப்ல வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லேப்டாப்போட ஸ்பெக்கை வந்து நம்ம ஒன்ஸ் பார்த்துருவோம். லேப்டாப்போட மாடல் நம்பர் HP 245G10. இது பார்த்தீங்கன்னா Ryzen 3 7320U சீரியஸ் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 கோர் இருக்கு, 8 த்ரெட் இருக்கு. அப்படின்றப்ப இதில் ஒரு பேசிக் யூஸ் அப்படின்றது வந்து நம்மளால வந்து ஸ்மூத்தாகவே பண்ணிக்க முடியும். இதில் வந்து ஒரு ஹைரண்டாக ஒரு வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதாவது வந்து உங்களால் வந்து ஒரு டேவன்சி ரிசால்வ், ப்ரீமியர் ப்ரோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் முடியாது, லேகு கண்டிப்பாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு லேயர் பண்ண. ரேமை பொறுத்தளவு இதில் 8GB கொடுத்துருக்காங்க. LPDDR5 தான் கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், DDR5 கிடையாது, LPDDR5 அப்படின்றது தான் சாம்சங் ரேம் கொடுத்துருக்காங்க. அதாவது 4 கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தளவு என்னன்னா, நமக்கு வந்து எடுத்துட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரேம் வந்து இல்லை. இதை பொறுத்தளவு சால்டர் ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ல இந்த ரேமை வந்து அப்கிரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு சால்டர் டைப் அப்படின்றதுனால இது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். NVMe பொறுத்தளவு என்னன்னா, இது வந்து 256 தான் கொடுத்துருக்காங்க. பைசன் அப்படின்ற கம்பெனி. இது வந்து ஒரு தாய்வான் ப்ராடக்ட். ஆக்சுவலாக இதை நீங்கள் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு Gen 4 கொடுத்துருக்கிறதுனால இந்த HP லேப்டாப் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்க. பேட்டரியை பொறுத்த அளவு 41 வாட் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 3 ஹவர்ஸ்க்கு மேலே தான் இந்த லேப்டாப்போட பேட்டரி வந்து நிற்கும். ஒரு பேசிக் யூஸ். இந்த பேட்டரியோட மேனுஃபேக்சரிங் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்ப்ளோ. இப்போ நான் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பிராண்டோட நேமை வந்து நான் சொல்லிட்டு வரேன்ல, இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். டிஸ்பிளே பொறுத்த அளவு 14.0 HD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதோட மேனுஃபேக்சரிங் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா AUO அப்படின்ற கம்பெனி தான் வந்து இந்த டிஸ்பிளேவை மேனுஃபேக்சரிங் பண்ணுது. Windows 11 ஹோம் தான் கொடுத்துருக்காங்க. Microsoft 365 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேக்காகவே நமக்கு வந்துருது. லேப்டாப்போட பில்டு குவாலிட்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா HPயை பொறுத்தளவு பில்டு குவாலிட்டி நல்லாவே தான் இருக்கும், இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அப்போ இந்த மாதிரி ஒரு தரமான கான்ஃபிகரேஷன் ஒரு கவர்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு 4-5 பேர் நாச்சும் அண்ணே கவர்மெண்ட் லேப்டாப் ஏதாவது சேலுக்கு இருக்கா, கவர்மெண்ட் லேப்டாப் ஏதாவது சேலுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டுடுறீங்க. இதில் என்ன எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு லேப்டாப் கூட சேலுக்குன்னு வரல, சர்வீஸுக்குன்னு தான் லேப்டாப் வந்து வந்துகிட்டு இருக்கு. அப்ப இவ்வளவு ஒர்த்தா இருக்கிற லேப்டாப்ல என்னதான் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு கேட்டா அதை நம்ம பார்த்துருவோம். என்னவா இருக்கும்? லேப்டாப்பை பொறுத்தளவு தென்காசிலேருந்து தஞ்சாவூருக்கு டிராவல் பண்ணி அவர் வந்து சர்வீஸுக்கு கொடுத்தாரு. ஆனா அந்த சர்வீஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஆல்ரெடி கும்பகோணத்துல வந்து லேப்டாப் சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தாரு. அவரு தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. நம்ம தஞ்சாவூர்ல வந்து அண்ணன்ட்ட தான் நான் லேப்டாப் கொடுத்து சர்வீஸ் பண்ண நல்லா இருக்கு, நீங்களும் எடுத்துட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லவும், தென்காசிலேருந்து இங்க தஞ்சாவூருக்கு, அவர் பேர் என்ன, இம்ரானா இர்ஃபான், ஆமா, ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. தென்காசிலேருந்து தஞ்சாவூருக்கு இர்ஃபான் அப்படின்ற தம்பி வந்து சர்வீஸ்க்கு எடுத்துட்டு வந்தாரு HP 245G10 லேப்டாப்பை. இந்த லேப்டாப்ல என்ன ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஸ்பிளே வந்து ஒரு சைடு வந்து புரோக்கன் ஆயிடுச்சு. அதாவது குழந்தை வந்து கை வச்சு அழுத்துனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிஸ்பிளே வந்து புரோக்கன் ஆயிடுச்சு. இதுதானே இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆனா எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு நான் லேப்டாப்பு. ஏன்னா நான் வந்து கோடிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றேன். லேக்லாம் எந்த அளவுக்கு இல்லை. எனக்கு வந்து இந்த லேப்டாப் இல்லாமல் என்னால் வீட்டில் இருக்க முடியல, அதனால இந்த லேப்டாப் வந்து எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்பயுமே இந்த மாதிரி கேஸ் வரும்பொழுது என்னன்னா, நம்ம எடுத்தோடனே வந்து நம்ம டிஸ்பிளே மாத்திட்டு போறது கிடையாது. ஒரு செக்கிங் டிஸ்பிளே போட்டு நான் செக் பண்ணி பார்ப்பேன் எப்பயுமே எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது. அப்போ அந்த செக்கிங் டிஸ்பிளே போட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணி முடிச்ச பிறகு தான் நம்ம வந்து அதில் நியூ டிஸ்பிளே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ நியூ டிஸ்பிளே எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு அதோட அவுட்புட் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பாருங்க. இந்த டிஸ்பிளே வந்து நம்ம கம்ப்ளீட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனா இர்ஃபான் தம்பிக்கு இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. அது ஏன் அப்படின்றத நான் அப்புறமா சொல்றேன். அதாவது பொதுவா இந்த ஒரு HP லேப்டாப்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்ல சொன்னல ஒவ்வொரு பிராண்டும் ரேம் என்ன 8GB சாம்சங்ல போட்டிருக்காங்க, SSCல என்ன போட்டிருக்காங்க பைசன் அப்படின்றது, பேட்டரி என்ன கொடுத்துருக்காங்க சிம்ப்ளோன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே என்ன கொடுத்துருக்காங்க AUO அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ பிராண்டு மட்டும்தான் HP, உள்ள மேனுஃபேக்சரிங் பண்ணி வைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற ஒரு வெண்டர்கிட்ட எடுத்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி நம்ம கிட்ட கொடுப்பாங்க. ஆனால் பிராண்டோட நேம் HP அப்படின்றது. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, இர்ஃபான் கேட்ட கேள்வி என்கிட்ட,
ஆனால் இதில் ஹெச்பி ஒரிஜினல் டிஸ்பிளே தானே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ஹெச்பியை பொறுத்தளவு டிஸ்பிளேலாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டாங்க. தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து வாங்கி தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மொத்தம் 3 பிராண்ட் இருக்குது. ஒன்று இனோலக்ஸ்னு ஒரு பிராண்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா BOE அப்படின்ற பிராண்டு, இப்போ நான் சொன்னல AUO அப்படின்றது ஒரு பிராண்டு. மொத்தம் 3 பிராண்டு. இதில் BOE அப்படின்றது வந்து சைனாவோட ப்ராடக்ட். பாக்கி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தாய்வானோட ப்ராடக்ட். நீங்கள் டெல் எடுத்துக்கிட்டாலும் சரி, HP எடுத்துக்கிட்டாலும் சரி, அசூஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா பிராண்டுலையுமே வந்து டெல் அப்படின்றது வந்து மென்ஷனாக இருக்காது. ஏன்னா கிளியராக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரிஜினல் தான் போட போகிறாங்க HP, அப்போ நம்ம கொண்டு போய் ஷோரூமில் கொடுத்துருவோம், அங்கே ஒரிஜினல் தான் பண்ணுவாங்க அப்படின்ற தாட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரிஜினல் ஷோரூம்குள்ளே போனாலும் அங்கேயும் நான் சொன்ன பிராண்டு, இந்த 3 பிராண்டில் ஏதாவது ஒரு பிராண்ட் இருக்கும். ஓ, நீ அப்படி வரியா? ஆக்சுவலாக இந்த கேள்வி யாரு கேட்டானா இர்ஃபான் தம்பி கேட்டாரு. சரி, கேட்குறப்ப உங்களுக்கும் அதை சொன்னோம்னா எல்லாருக்குமே ஒரு கிளாரிஃபை ஆகும். ஏன்னா வரவங்க எல்லாமே இது ஒரிஜினல் டிஸ்பிளே தானா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கு. அப்ப இதை வச்சு ஒரு வியாபாரம் நடக்குது. அப்ப இர்ஃபான் தம்பி வந்து பயந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அவர் வந்து வேற ஒரு ஷாப் போயிருக்காரு. கேட்கும் பொழுது நம்மளை விட ஒரு 1000 ரூபாய் கூட இருந்திருக்கு. 1000 ரூபாய் 500 ரூபாய் சொன்னாரு, கூடுதலா இருக்கு. அப்ப என்கிட்ட அவர் வந்து சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆஹா, அங்க ரேட்டு கூட சொன்னாங்களே, அப்ப இவங்க ஏன் கம்மியா சொல்றாங்க, அப்ப இது டூப்ளிகேட்டா இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அந்த மாதிரி பயப்படாதீங்க. இதுதான் நான் சொன்ன 3 விஷயம் தான். நீங்க ரேம் எடுத்துக்கிட்டாலும் சரி, SSD எடுத்துக்கிட்டாலும் இந்த கம்பெனி தான், இதுதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒரிஜினல்ன்றது வராது, மேனுஃபேக்சரிங் கிடையாது எந்த பிராண்டுமே. அப்புறம் வந்து தம்பி வந்து செக் பண்ணாப்புல எல்லாத்தையுமே. நம்ம ஷாப்ல நீங்க உட்காந்து செக் பண்ணுங்க பொறுமையா, எவ்வளவு நேரம் வேணாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செக் பண்ணிட்டு, ஆனா டிஸ்பிளே வந்து எல்லாமே கரெக்டா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா நீட்டாகவும் இருக்கு அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கார்டு ஒன்று ஒட்டியிருக்கும். அந்த ஸ்கிராட்ச் கார்டெலாம் நீங்கள் வந்து ஒரு 6 மந்த் இல்லை 1 இயருக்கு அப்புறம் கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு திருப்தியாக போனார். இதில் எனக்கு என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா, தென்காசிலேருந்து இங்கே வந்திருக்காரு தஞ்சாவூருக்கு. வந்து கொடுத்துட்டு ஒரு 3 நாள் டைம் நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா என்னோட ரிலேட்டிவ் வீடு இங்கே இருக்குது, நான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பை கொடுத்து சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணார்ல கும்பகோணத்துலேருந்து. ஸோ அதுவும் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. அதாவது நான் என்னதான் பெரிய பேனர் அடித்து நான் வந்து தஞ்சாவூருக்குள்ளே விளம்பரம் பண்ணாலும் மக்கள் வந்து என்கிட்ட ஒரு லேப்டாப்பை வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. லேப்டாப்பை பொறுத்த அளவு ஒரு நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த லேப்டாப் வந்து என் கையில் கொடுத்து நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அது எப்படி நடக்கும் அப்படின்னா, நான் ஒருத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க போய் சொல்லுவாங்க, இங்கே போடா LSCக்கு போ, சர்வீஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றப்ப கண்ணை மூடிட்டு அந்த லேப்டாப் வந்து என் கையில் கொடுத்துட்டு, சார் நீங்கள் டைம் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக கொடுத்துட்டு போவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்லாத்துக்கும் சர்வீஸ் அப்படின்றது கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.